நிச்சயமா தொடர்ந்து நல்ல படங்கள் எடுப்பேன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த மாதிரி எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் எவ்வளவு முகம் வந்தாலும் என்ன திருப்பிடலாம், என்னோட நெரட்டிவை மாத்திரலாம், என்ன செட் பண்ணிடலாம்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்க வேண்டாம். அது என் ரத்தத்திலே கிடையாது. எனக்கு அதுதான் வரும்னா நான் அதை விட்டு விலகுவதற்கான வாழ்க்கை என்கிட்ட இல்லை. அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன், அதை பத்தி போய் பேசுறேன், அதை பத்தி பழகிட்டு இருக்கேன். அதை பத்தி நான் உங்களுக்கு தெரியாது. இந்த படம் முடிஞ்ச அடுத்த பத்தி இடையில நான் சந்திக்கிற பிரச்சனைகள், நான் சந்திக்கிற மனிதர்கள், அவங்க சொல்ற கதைகள்லாம் கேட்டா நீ வேற எந்த பண்ணி எடுக்க முடியாது. நீங்க நினைச்சிட்டீங்க ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்ச உடனே திருப்பி போய் வேற அழகா போய் ரூம் போட்டு எங்கேயோ கொடைக்கானலையோ ஊட்டியோ வெளிநாட்டிலேயே போய் உட்காந்து கதைகளை அமைப்பான்னு நினைப்பீங்க. ஆனா எங்களுக்கு அப்படி இருக்காது. எங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு படத்துக்கும் ஒரு படத்துக்கு இடையில இருக்குல்ல, இடையில இந்த தமிழ் சமூகம் எப்படி இருக்கு, இந்திய சமூகம் எப்படி இருக்கு, இடையில சந்திக்கிற மனிதர்கள் என்ன சொல்றாங்க, அவங்க என்ன பேசுறாங்க, அவங்க நம்ம என்ன எதிர்பார்க்கறாங்க, அவங்க எவ்வளவு அழுறாங்க, எவ்வளவு கண்ணீர் சொல்றாங்க, என்ன கேள்விகளை கேட்கறாங்க. என் சட்டையை பிடிச்சி கேட்டவங்க நிறைய பேர் கேட்டவங்க அப்படி படம் பண்ணுவேன். இதை என் கதை எப்ப சொல்லுவேன், உங்க கதை எப்ப சொல்லுன்னு சொல்லி சட்டையை பிடிச்சி கேட்ட நிறைய பேர் தெரியும் எனக்கு. ஏன்னா அவ்வளவு கதைகள் இருக்காங்க. திருப்பி நீங்க மறுபடியும் எங்கிட்ட அந்த நிறைய செட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. நான் ரொம்ப நிலையானவனா இருக்க விரும்புவேன். உங்களோட நிலையான தன்மையை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன்.